Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஸ் கேம் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கூகுள் பேஜை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ கூகுள் பேஜை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் digitalservicetamil.com அப்படின்ட்டு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வர்ற ஃபஸ்ட்டு ரிசல்ட் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா digitalservicetamil.com அப்படின்னு என்ட்ரு பண்ணுறேன் பாருங்கள். டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிடணும். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அந்த வருது பாருங்கள் ஃபஸ்ட்டு ரிசல்ட் இது தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ரைட் கிளிக் பண்ணி நியூ டேப்பில் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். வெப்சைட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பக்காவான கேம் செட்டப் வந்து உள்ளே இருக்குது பாருங்க, பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு கேம் டவுன்லோட் லிங்க் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து அவங்க வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்ன வெர்ஷன் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இதில் கிடையாது டீட்டெயில் ஃபில் பண்ணுறது. இதில் வந்து செக் அவுட் கொடுத்துட்டு இதில் பார்த்துங்க பில்லிங் டீட்டெயில் இருக்குல்ல, இதில் தான் வந்து உங்களுடைய நேமு, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், உங்களுடைய மெயில் அட்ரஸ், இது ரொம்ப முக்கியம். இது வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். இந்த மெயிலுக்கு தான் உங்களுக்கு வந்து லிங்க் வரும். ஸோ மெயில் ஐடி வந்து கரெக்டான மெயில் ஐடி கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக எப்படி வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணுவீங்களோ அதேமாதிரி வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் லிங்க் வந்து உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்துடும். ஸோ அந்த மெயிலை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயில் கேமோட லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து கேமை ப்ளே பண்ணி விளையாட முடியும். ஸோ இதில் நான் ப்ரொசீஜர் படி செஞ்சுருக்கேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ அதை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணணும். நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் ப்ராப்பராக பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் அப்லோட் பண்ணணும். ஸோ அப்படி செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கரெக்டாக சக்ஸஸ் ஆகும். சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். ஓகே, நான் ஏதோ ஒரு இமேஜ் கொடுக்குறேன், நீங்களும் இதேமாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் வராது, லிங்க் ஜென்ரேட் ஆகாது. நீங்கள் வந்து கரெக்டான ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து கரெக்டாக கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் மெயிலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கேமோட லிங்க் வந்திருக்கும்.